மார்க்கெட்ல பழம் கறி விற்கிறது பதிலாக இந்த கண்ட்ரியில் இந்த பிளாக் மேஜிக் வைக்கிறதுக்கு உண்டான எல்லாமே வச்சிருக்காங்க. இந்த மார்க்கெட்ல இதுதான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கண்ட்ரியோட நேம் டோகோ, வெஸ்ட் ஆப்பிரிக்கால லொக்கேட் ஆயிருக்குங்க. இந்த வெஸ்ட் கோஸ்ட் பகுதியில் இருக்கிறனால எல்லா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சு போயிருக்காது. சிலது இந்த மாதிரி க்ரீன் வேலி மாதிரி இருக்கும். இங்கே ட்ரெடிஷன் வந்து ரொம்ப அதிகமாக ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம கண்ட்ரியில் யூத்து தான் எதிர்காலம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் யூத்து தான் ப்ரெசென்ட்லேயே அடுத்து ஃபியூச்சரை கொண்டு போகிறாங்க. ஏன்னா அவ்வளோ யூத் 20 வயசுல நிறைய பேர் இருக்காங்க. அட் ப்ரெசென்ட்ல யூத்தை நம்பி தான் இந்த கண்ட்ரியை இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட கண்ட்ரியில் ஒரு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் கூட இருக்குங்க. அதாவது இது ஃபுல்லாமே கிளேயால் கட்டப்பட்ட வீடுகள். ஸோ ரொம்பவே பழமையானது. அண்ட் செகண்ட் திங், இப்போ வரைக்கும் எவ்வளோ பெரிய இந்த டிசாஸ்டரு இல்லை என்ன ஒரு பேரழிவு வந்தாலும் இன்னுமே அது வந்து நிலச்சி நிற்கிது. அந்த கிளே வந்து மெட்டீரியல் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்லேயே இது வந்து லொக்கேட் பண்ணி வச்சுருக்காங்க. 3 நேஷ்னல் பார்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால இங்கே ஒவ்வொரு அனிமலுமே இந்த கண்ட்ரியை அந்த சஸ்டைனபிளாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவுதுன்னு சொல்கிறாங்க. எறும்புலேருந்து பெரிய மம்மல்ஸ், யானை இது வரைக்கும் கூட பயங்கரமாக அதோட ரோலை வந்து ப்ளே பண்ணி வச்சுட்ருக்குன்ற மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லியிருக்காங்க. 8 மில்லியன் பீப்புள் இருக்காங்க. ஆனால் இன்னுமே ஒரு போரஸ்ட் கண்ட்ரியாக தான் இருந்துகிட்ருக்கு. 1960 தான் இண்டிபெண்டன்ஸே வாங்கியிருக்காங்க. நம்ம இந்தியன் ருப்பியோட வேல்யூ இங்கே 1 ரூபா 6 ரூபாய்க்கு சமங்க.